கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட 14 வயது மாணவி கெஸ்ஸியாவின் குடும்பத்தினரை இன்று நேரில் சந்தித்த பங்சா மாஜு நாடாளுமன்ற உறுப்பினர் YB ஜஹீர் பின் ஆசான் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். மாணவியின் மரணத்திற்கான உண்மையான காரணம் கண்டறியப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என கூறிய அவர், மாவட்ட கல்வி அலுவலகம் PPD, சம்பந்தப்பட்ட பள்ளி மற்றும் போலீசார் இந்த விவகாரத்தை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க என்ன நடந்தது, அதற்கான காரணம் என்ன என்பதை முழுமையாக கண்டறிவது அவசியம் என்றும், ஒரு சிறுமியின் உயிரிழப்பு மிகுந்த கவலைக்குரிய ஒன்று என்றும் அவர் தெரிவித்தார். Jadi kejadian ini berlaku seperti yang semua sedia maklum, berlaku dan saya merasakan bahawa kejadian-kejadian yang disebut berlaku itu saya kira tidak sepatutnya berlaku. Dan kejadian itu kita harap-harap sangat tidak berulang. Ya, sungguh pun kita kebelakangan ni kita mendengar beberapa kisah beberapa sekolah lain juga berlaku kes aduan-aduan seperti buli dan sebagainya. Tetapi saya kira apabila ia berlaku di kawasan Bangsa Maju, saya kira menjadi satu tanggungjawab saya sebagai ahli parlimen untuk melihat perkara ini, keadaan ini, tragedi ini, kerana ia saya rasa tidak boleh kita sama-sama semua, ya, semua warga kota, warga Wangsa Maju tidak boleh kita membenarkan ia berulang lagi. Jadi saya difahamkan juga pihak PPD, pihak sekolah, pihak PDRM pun telah datang bertemu dengan ahli keluarga mendiang. Saya kira beberapa siasatan itu terus berlaku, tapi apa-apa pun lah usaha-usaha untuk mengenal pasti puncanya, kita harap punca kepada kejadian itu dapat kita kenal pasti dan kita dapat menghalangi daripada ia berulang di masa yang akan datang. Jadi bagi saya sebagai ahli parlimen, insya-Allah saya berjanji kepada Ibu Puan Kasturi juga tadi bahawa saya akan bertemu dengan pihak sekolah, bertemu dengan pihak PPD, bertemu dengan pihak PDRM juga, pihak polis untuk mengetahui lah apakah pendapatan siasatan itu, dan yang penting di sini kita kena kenal pasti punca dia, dan punca itu perlu kita hadapinya head on untuk memastikan bahawa ia tidak berulang lagi masa yang akan datang. இதனிடையே மகளை இழந்த தாய் தனது வேதனையை வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டார். என் பிறந்த நாளுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் என்று என் மகள் சொல்லியிருந்தாள். ஆனால் அவளின் மரணமே எனக்கு கிடைத்த அந்த சர்ப்ரைஸ் ஆகிவிடும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என அவர் கண்ணீருடன் கூறினார். பள்ளியில் தனது மகள் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியதாக பலமுறை புகார் அளித்ததாகவும், சில சந்தர்ப்பங்களில் புகாருக்கு உரிய கவனம் கிடைக்காமல் மாறாக தனது மகளே கண்டிக்கப்பட்டதாகவும், அதனால் மனமுடைந்து வீட்டில் அழுததாகவும் தாயார் தெரிவித்தார். அப்போ கூட அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கூலில் நடக்கிற அந்த பூலினால தான் பூலி நடக்குதுமா, நான் போய் கேட்கும் போது யாருமே இந்த டீச்சர் எனக்கு திண்டாக்கான எடுக்க மாட்டுறாங்க, டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டீச்சர் டிக்டாக் பண்ணுறது நியாயமா நீங்கள் சொல்லுங்கள்? பிள்ளைங்களை படிக்க அனுப்புகிறோம், ரிலீஸ் பண்ணி விட்டு பிள்ளைங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிக்டாக்ல இருக்காங்க. என் மக இதை பற்றி நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணப்போ செகு கிட்ட, செகு கரெக்டான பதில் ஆன்சர் கொடுக்கல. என் மகளை தான் திருப்பி ஏசுனாங்க. என்ன ஏசுனாங்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா, நீ ரொம்ப ஆக்ஷன் கட்டுற, சும்மா நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பியா, அப்படி என்ன உண்மையாலுமே போடோவா, இந்த வேர்ட்ஸு பல வேர்ட்ஸ்லாம் அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினனால தான் இன்றைக்கி என் மக அதை தாங்கிக்க முடியல. அவள் கம்ப்ளைண்ட் கூட பண்ணியிருந்தான், இது நாங்கள் ரிப்போர்ட் கூட பண்ணியிருக்கோம், அந்த ரிப்போர்ட்டில் நாங்கள் போட்டிருப்போம். அவனால் அதை ஏற்றுக்க முடியல, அந்த டீச்சர் பேசின அந்த பலாஸ் பண்ண அந்த இது அவனால் ஏற்றுக்க முடியல. இந்த இழப்பு நிஜமாலுமே என்னால் யாருமே ஈடுகட்ட முடியாது எனக்கு. இதனிடையே கெஸ்ஸியாவின் பாட்டியும் பள்ளிகளில் மாணவர்கள் தெரிவிக்கும் புகார்கள் மற்றும் மனக்குறைகளை அலட்சியப்படுத்தாமல் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறோம், அவங்க அங்கே என்னென்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நாங்கள் சொல்ல போது காது கொடுத்து கேட்க சொல்லுங்கள் வாத்தியாருங்களை. எப்போதுமே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போது அதை அலட்சியம் படுத்தாதீங்க. இன்றைக்கி என் பேத்தியை நான் இழந்து போய் நிற்கிறோம். அவங்க திருப்பி வரப்போகிறது இல்லை இந்த உலகத்துக்கு. ஆனால் நாங்கள் அவளை குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த ஃபோட்டோவை பார்க்குறப்பெல்லாம் எங்களுக்கு மனசு கலங்குது. ஏன் கலங்குதுன்னா, இப்படி ஒரு விஷயத்தை இந்த ஸ்கூலில் நடக்குதுன்னா, நாளைக்கு எங்கள் பிள்ளையை நாங்கள் பறி கொடுத்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பறி கொடுத்துறாதீங்க.
நாளைக்கு பிள்ளைங்க எது சொன்னாலும் வாத்தியாரை போய் எதிர்த்து போய் நின்று கேளுங்க. இந்த மாதிரி நடக்குது, இந்த பிள்ளைங்களுக்கு ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அதை ஸ்கூல் பிள்ளைங்களை நீங்கள் விசாரிங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நியாயத்தை நீங்கள் வாத்தியார் நீங்கள் தான் முன்னுக்கு வந்து நின்று செய்யணும். நாங்கள் வந்து அங்கே வந்து சண்டை போட போகிறதுக்கு முடியாது. ஏன்னா வாத்தியார் வந்து ஸ்கூல் உள்ளுக்கு நுழைஞ்சிட்டாங்கன்னா பிள்ளைங்க அவங்க தான் ஹேண்டல் பண்ணுறது. இந்த விஷயம் இந்த பூலி பண்ணுறதெல்லாம் ஸ்கூலில் தெரிஞ்சு அக்கறை எடுத்து அதை வந்து ஏன் வெளிப்படுத்தி பிள்ளைங்களை கண்டிக்க மாட்டீங்க? இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இதேவேளை கிஸ்ஸியாவின் மாமா மணி விசாரணை இன்னும் நடைபெற்று வரும் நிலையில் சமூக ஊடகங்களில் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் தவறான சில வார்த்தை, தவறான டைப் பண்ணுறது அதெல்லாம் வேணாம். ஏன்னா உண்மை எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த பிள்ளை எதனால் இறந்துச்சின்னு எங்களுக்கு தான் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த பிள்ளை வந்து ஸ்கூல் பிரச்சனைனால தான் அந்த பிள்ளை இறந்துச்சின்னு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு பொதுமக்கள் வந்து தேவையில்லாததை டைப் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு பொம்பளை பிள்ளை, சரியா? எங்கள் வீட்டு பிள்ளை, நாளைக்கு உங்கள் வீட்டு பிள்ளைக்கு இந்தமாரி வராது யாரும் சொல்ல முடியாது. அதனால் தயவு செஞ்சு தவறான வார்த்தையை டைப் பண்ணாதீங்க, தவறான இன்ஃபர்மேஷனை வந்து டிக்டாக்கில் போடாதீங்க. 14 வயது கெஸ்ஸியாவின் மரணம் தொடர்பான விசாரணை தொடரும் நிலையில் என்ன நடந்தது என்ற உண்மை வெளிவர வேண்டும். அதே வேதனையை இன்னொரு குடும்பம் சந்திக்க கூடாது என்பதே குடும்பத்தினரின் ஒருமித்த வேண்டுகோளாக உள்ளது.